இப்போ நம்ம வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஃபைல்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் பார்க்க போகிறோம். அதாவது ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னா இட்ஸ் எ மெத்தட் யூஸ்டு பை அன் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் டு ஸ்டோர் ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் த ஃபைல்ஸ். ஃபைல் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு மெத்தடு. அது வந்து எதால் யூஸ் ஆகிருக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஓகேவா? எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா ஸ்டோர் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி மேனேஜ் பண்ணுறதுக்கு. என்னத்தை மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா ஒரு ஃபைலை. ஓகேவா? எங்கே மேனேஜ் பண்ணுறதுக்குன்னா ஒரு செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னால் என்ன, டிஸ்க்கு அந்த மாதிரி பென் ட்ரைவ் இதெல்லாம் வந்து செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ்னு சொல்கிறாங்க. ஃபைல் சிஸ்டம்ங்கிறது ஒரு மெத்தடு. அது எதால் யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டமால் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. எதுக்கு யூஸ் பண்ணப்பட்டிருக்குன்னா ஸ்டோர் ஆர்கனைஸ் அண்ட் மேனேஜ் ஃபைல்ஸ். எங்கன்னா செகண்டரி ஸ்டோரேஜ் டிஸ்க் லைக் என்னென்ன லைக் டிஸ்க்கு பென் ட்ரைவ் அந்த மாதிரி. அப்புறம் என்னென்னா டு இம்ப்ளிமெண்ட் அ ஃபைல் சிஸ்டம். ஒரு ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஓஎஸ் என்ன யூஸ் பண்ணுதுன்னா டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர். ஒரு ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் பண்ண ஓஎஸ் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டான டேட்டா ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் நிறைய டெக்னிக் டிஃப்ரெண்ட்டான டெக்னிக்கே யூஸ் பண்ணுது. எதுக்குன்னா டு மேனேஜ் ஃபைல் டைரக்டரிஸ் ஸ்பேஸ் அலோகேஷன் மெட்டா டேட்டா இதெல்லாம் வந்து மேனேஜ் பண்ண வந்துட்டு ஒரு ஓஎஸ் வந்துட்டு டிஃப்ரெண்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரும் டிஃப்ரெண்ட் டெக்னிக்கும் வந்து யூஸ் பண்ணுது. ஓகேவா? ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர். ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சரில் மொத்தம் எவ்வளோ டைப் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ லேயர் இது வந்து டைப்னு சொல்ல மாட்டோம், லேயர்னு சொல்லுவோம். ஓகேவா? பூட் கண்ட்ரோல் பிளாக்னால் வந்து என்னென்னா இப்போது பிஎஸ் நம்ம எப்படி சொல்லிக்கலாம்னா பிஎஸ் அப்படின்னா பூட் கண்ட்ரோல் பிளாக்கு கண்டெயின் இன்ஃபர்மேஷன் நீடட் டு பூட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஒரு இன்ஃபர்மேஷன் தேவைப்படும், ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதுக்குன்னா ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக பூட் பண்ண வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். பிங்கிறது பூட் கண்ட்ரோல் பிளாக்கு ப்ரெசென்ட் இந்த ஃபஸ்ட் பிளாக் ஆஃப் த பார்ட்டிஷன். ஒரு பார்ட்டிஷனோட ஃபஸ்ட் பிளாக்ல வந்து இந்த பூட் கண்ட்ரோல் பிளாக் வந்து இருக்கும். பூட் கண்ட்ரோல் பிளாக்னா ஒன்றும் இல்லை, ஒரு இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வைக்கும். எதுக்குன்னா டு பூட் த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஓகேவா? அடுத்து எஸ்னா வந்து சூப்பர் பிளாக்னா என்னென்னா மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ரக்சர். சூப்பர் பிளாக்னால் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டெயின் குளோபல் ஃபைல் சிஸ்டம். இது வந்து குளோபல் ஃபைல் சிஸ்டம் இருக்கும். இதில் குளோபல் ஃபைல் சிஸ்டம்னா என்னென்னா டோட்டல் நம்பர் ஆஃப் பிளாக்ஸ், எவ்வளோ நம்பர் ஆஃப் உங்கள் பிளாக் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்னோட்ஸ் இருக்குது, இதோட பிளாக்கோட சைஸ் என்ன, பிளாக்கோட கவுண்ட் என்ன, ஃப்ரீ இன்னோடோட கவுண்ட் என்ன அப்படின்னு வந்து பண்ணி வைக்கும். அதுக்கப்புறம் லோடட் இன்டு மெமரி when the file is mounted. ஒரு ஃபைல் வந்து மவுண்டட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து அந்த மெமரியில் வந்து லோட் பண்ணும். ஓகேவா? அடுத்து இன்னோட் ஃபைல் கண்ட்ரோல் பிளாக்னா என்னென்னா கண்டெயின் மெட்டா டேட்டா ஆஃப் அ ஃபைல். ஒரு ஃபைல் ஆஃப் மெட்டா டேட்டா வந்துட்டு இது கண்டெயின் பண்ணி என்னென்னா ஃபைல் நேம், சைஸ், ஓனர், பர்மிஷன், டைம் ஸ்டாம்ப்ஸு, பாயிண்டர்ஸ் டு ஃபைல் பிளாக்ஸ் அதெல்லாம். டைரக்டரி ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது என்னென்னா யூஸ் டு ஸ்டோர் ஃபைல் நேம்ஸ் அண்ட் மேப் தெம் டு த இன்னோட். ஒரு ஃபைல் நேமை ஸ்டோர் பண்ணி அதை எங்கே மேப் பண்ணணும்னா இன்னோடுக்கும் மேப் பண்ணணும். இதுதான் வந்துட்டு டைரக்டரி ஸ்ட்ரக்சரோட வேலை. ஓகேவா? டைரக்டரி என்டைஸ் கண்டைன் ஃபைல் நேம் இன்னோட் நம்பர். ஃபைல் நேம் இன்னோட் நம்பர் மட்டும்தான் இந்த டைரக்டரி ஸ்ட்ரக்சரில் இருக்கும். இந்த டேட்டா பிளாக்னா என்னென்னா ஆக்சுவல் ஏரியா வேர் ஃபைல் கண்டென்ட் ஆர் ஸ்டோர். ஈச் பிளாக் இஸ் யூஸ்வலி 4 KB. ஒரு பிளாக்கு எவ்வளோனா 4 KBன்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா ஃபைல் கண்டென்ட் வந்து எங்கே ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகணும்னா டேட்டா பிளாக்கில் தான் ஸ்டோர் ஆகும். ஒரு ஃபைலும் வந்து 4 KB அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அடுத்து வந்து என்னென்னா ஆக்சுவலாக இதில் என்ன எத்தனை டைப்பு, 5 டைப்பு. ஃபஸ்ட்டு டைப் என்ன, ஃபைல் இம்ப்ளிமெண்டேஷனில் 5 டைப்பு என்னென்னா பூட் கண்ட்ரோல் டைப்பு, சூப்பர் பிளாக் டைப்பு, பூட் கண்ட்ரோல் சூப்பர் பிளாக்கு, வேறு என்ன பூட் கண்ட்ரோல் சூப்பர் பிளாக்கு, வெயிட் பண்ணுங்கள், டைரக்ட்லி இம்ப்ளிமெண்டேஷனு, டேட்டா பிளாக்கு, பூட் கண்ட்ரோலு, டைரக்டரி ஸ்ட்ரக்சரு, இன்னொரு ஃபைல் கண்ட்ரோல் பிளாக்கு. பூட் கண்ட்ரோல் பிளாக்கு, சூப்பர் பிளாக்கு, ஃபைல் இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்ட்ரக்சரு, அதுக்கப்புறம் என்ன டைரக்டரி ஸ்ட்ரக்சரு, டேட்டா பிளாக்கு. ஓகேவா? இப்படி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. பூட் கண்ட்ரோல் பிளாக்கு, சூப்பர் பிளாக்கு, ஃபைல் இம்ப்ளிமெண்டேஷன் பிளாக்கு, டைரக்டரி ஸ்ட்ரக்சர், டேட்டா பிளாக். ஓகேவா? இது வந்து ஃபைல் ஸ்ட்ரக்சரோடது, இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபைல் ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபைல் அலோகேஷன் மெத்தட் ரொம்ப இம்பார்ட்டண்டானதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஃபைல் அலோகேஷன் மெத்தட்னா என்னென்னா இதெல்லாம் வந்து நிறைய இப்போ வந்து அலோகேஷன் அப்படின்னாலே வந்து எப்பவுமே 3 மெத்தட் தான் இருக்கும். இல்லை டிஸ்க்லேயும் சரி ஃபைல் எங்கேனாலும் அலோகேஷனில் 3 மெத்தட் தான் இருக்கும். கான்டிஜியஸ் அலோகேஷன், அதுக்கப்புறம் லிங்க்டு அலோகேஷன்,
இன்னொன்று வந்து இண்டெக்ஸ் அலோகேஷன். இது 3 மட்டும்தான் வந்து ஃபைல் அலோகேஷன் மெத்தடில் 3 மட்டும்தான் எப்பவுமே இருக்கும். கான்டிஜர்லெஸ் அலோகேஷன்னா என்னென்னா, ஃபஸ்ட்டு என்னென்னா இந்த OS யூஸ் அலோகேஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் டு ஸ்டோர் டேட்டா இன் த டிஸ்க் பிளாக். ஒரு ஃபைல் டேட்டா வந்து டிஸ்க் பிளாக்ல வந்து ஸ்டோர் பண்ணுறது தான் வந்து அலோகேஷன் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபைல் டேட்டா வந்து டிஸ்க் பிளாக்ல ஸ்டோர் பண்ணணும், அதுதான் வந்து அலோகேஷன் மெத்தட். கான்டிஜியஸ் அலோகேஷன்னா வந்து ஃபைல் இஸ் ஸ்டோர்டு இன் கண்டினியூஸ் பிளாக். கான்டிஜியஸ் பேர்லேயே இருக்குது, கண்டினியூஸ் பிளாக்ல வந்து ஒரு ஃபைல் வந்து ஸ்டோர் ஆகும், அதுதான் வந்து கான்டிஜியஸ் அலோகேஷன். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஓகேவா? கான்டிஜியஸ் அலோகேஷன் என்ன, ஒரு பிளாக் ஒரு ஃபைலில் வந்துட்டு கண்டினியூஸாக வந்து ஒரு பிளாக் வந்து ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும். ஃபைல் இஸ் ஸ்டோர்டு இன் கண்டினியூஸ் பிளாக். ஃபைல் இஸ் ஸ்டோர்டு இன் கண்டினியூஸ் பிளாக், இதுதான் வந்து கான்டிஜியஸ் அலோகேஷன். அடுத்தது என்னென்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், எக்ஸ்டர்னல் ஃப்ராக்மெண்டேஷன் வந்து இருக்கும். ஓகேவா? ஏன்னா வந்து அடுத்து டிஃபிகல்ட் டு எக்ஸ்டெண்ட் த ஃபைல் சைஸ். அடுத்தது என்னென்னா லிங்க்டு அலோகேஷன். லிங்க்டு அலோகேஷன் என்னென்னா ஈச் ஃபைல் பிளாக் கண்டெயின் பாயிண்டர் டு நெக்ஸ்ட் பிளாக். ஒரு ஃபைல் பிளாக், இங்கே ஒரு ஃபைல் இருக்குது, இங்கே ஒரு ஃபைல் இருக்குன்னா இந்த ஃபைலுக்கு வந்து ஒரு பாயிண்டர் இருக்கும். எதுக்குன்னா நெக்ஸ்ட் பிளாக்கோட பாயிண்டர் வந்து இங்கே இருக்கும். ஓகேவா? ஈச் ஃபைல் கண்டெயின் பாயிண்டர் டு நெக்ஸ்ட் பிளாக். ஒரு பாயிண்டர் இருக்கும், நெக்ஸ்ட் பிளாக்கு ஒரு பாயிண்டர் இருக்கும். ஈச் ஃபைல் கண்டெயின் பாயிண்டர் டு நெக்ஸ்ட் பிளாக்கு. இங்கே ஃப்ராக்மெண்டேஷன் நடக்காது, இது ஸ்லோ ஆக்சஸ், நோ டைரக்ட் ஆக்சஸ். அடுத்து என்னென்னா இண்டெக்ஸ் அலோகேஷன்னா என்னென்னா a special index block stores the address of all blocks of a file. ஒரு ஸ்பெஷலான இண்டெக்ஸ் பிளாக் வந்து எல்லா அட்ரஸ் ஆஃப் த ஃபைலையும் ஸ்பெஷலான இண்டெக்ஸ் பிளாக் வந்துட்டு ஒரு ஸ்டோர் பண்ணும். ஓகேவா? என்ன ஸ்டோர் பண்ணுன்னா எல்லா அட்ரஸ் ஆஃப் த பிளாக்கையும் வந்து ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ணும். இது வந்து ஒரு ஸ்பெஷல் இண்டெக்ஸ் பாக்ஸ். ஓகேவா? இந்த இண்டெக்ஸ் பாக்ஸ் வந்து என்ன பண்ணுன்னா ஸ்டோர் பண்ணும். என்னத்தை ஸ்டோர் பண்ணணுன்னா அட்ரஸை ஸ்டோர் பண்ணும். எதோட அட்ரஸ்னால் எல்லா பிளாக்ஸ் ஆஃப் ஃபைலோட அட்ரஸை, எல்லா பிளாக்ஸ் ஆஃப் ஃபைலோட அட்ரஸை ஒரு ஸ்பெஷல் இண்டெக்ஸ் பாக்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்குது. ஓகேவா? அதுதான் வந்து இண்டெக்ஸ் அலோகேஷன் சொல்கிறாங்க. ஸ்பெஷல் இண்டெக்ஸ் பாக்ஸ் ஸ்டோர்ஸ் த அட்ரஸ் ஆஃப் ஆல் த பிளாக்ஸ் ஆஃப் ஃபைல். இதோட ப்ரோஸ் என்னென்னா டைரக்ட் ஆக்சஸ் வந்து சப்போர்ட் ஆகும், ஆனால் இண்டெக்ஸ் பிளாக் சைஸ் வந்து ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். அப்புறம் ஃபைல் சைஸும் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். இப்போ ஃப்ரீ ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்னா என்னென்னா the OS keeps track of unused disk blocks. இப்போ வந்து ஓஎஸ்க்கு வந்து ஒரு ட்ராக் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஃபைல் இருக்குன்னா அந்த ஃபைலில் வந்து எவ்வளோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம அன்யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வந்து ட்ராக் பண்ணிகிட்டே இருக்கும் ஓஎஸ். ஸோ they can allocate the files. அதனால் வந்து அந்த ஃபைலை வந்து அலோகேட் பண்ண முடியும். இந்த அன்யூஸ்டு டிஸ்க் பிளாக்ஸ்லாம் வந்து ஃபஸ்ட்டு அது என்ன பண்ணுன்னா பிட் மேப்ஸு, ஃப்ரீ லிஸ்ட்டு, குரூப்பிங் இதெல்லாம் வந்து இருக்குது. பிட் மேப்னா என்னென்னா 1 பிட் பெர் பிளாக், 0னா ஃப்ரீ, 1னா யூஸ்டு. இப்போது பிட் மேப்னா என்னென்னா அந்த ஃபைல் வந்து அந்த பிளாக் வந்து அங்கே வந்து எம்டியாக இருக்கா இல்லை ஃபில்லாக இருக்கா அப்படின்னு வந்து கண்டுபிடிக்கிறது தான் வந்து பிட் மேப். ஓகேவா? அந்த பிட் மேப்பில் வந்து ஒரே ஒரு பிட் தான் இருக்கும் ஒரு பிளாக்கில். ஓகேவா? அந்த பிட்டு வந்து அப்படியே 0வாக இருந்துச்சுன்னா அது ஃப்ரீயாக இருக்கும், அப்படியே அந்த 1ஆக இருந்துச்சுன்னா ஃபுல்லாக இருக்கும். வெரி ஃபாஸ்ட் சர்ச்சிங் ஃப்ரீ பிளாக்ஸ். ஆக்சுவலாக இங்கே ஒரு பிளாக் வந்து நம்ம ஃப்ரீயாக இருக்கா இல்லை வந்து யூஸ்டாக இருக்கா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது வந்து பிட் மேப். அந்த பிட் மேப்போட வேல்யூ வந்துட்டு ஒரு பிளாக்குக்கும் ஒரு வேல்யூ இருக்கும். ஓகேவா? அப்படியே அந்த பிட் மேப்போட வேல்யூ 0 இருந்துச்சுன்னா அந்த பிளாக் ஃப்ரீயாக இருக்கும், அப்படியே அந்த பிட் மேப்போட வேல்யூ 1 ஆச்சுன்னா அந்த பிளாக் ஃபில்லாக இருக்கும். இது வந்து ஃப்ரீ பிளாக்ஸை கண்டுபிடிக்க நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த ஃப்ரீ லிஸ்ட்னா என்னென்னா கீப் த லிங்க்டு லிஸ்ட் ஆஃப் ஆல் ஃப்ரீ பிளாக்ஸ். ஒரு லிங்க்டு லிஸ்ட் வச்சுக்கோ, இதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிங்க்டு லிஸ்ட் வச்சுக்கோ, அவ்வளோதான். குரூப்பிங்னா என்ன, ஸ்டோர்ஸ் ஃப்ரீ பிளாக்ஸ் இந்த ஸ்டோர் ஆஃப் ஃபாஸ்ட் அலோகேஷன். இப்போ வந்து ஒரு ஃப்ரீ பிளாக்னா இதுதான் ஃப்ரீ பிளாக்னா இது வந்து ஃப்ரீ பிளாக்கு இடத்துல மட்டும் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரீ பிளாக்ஸை ஒரே இடத்துல ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் வந்துட்டு குரூப்பிங்னு சொல்கிறாங்க. அடுத்து டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷன். டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷன் அப்படிங்கிறது வந்து என்னென்னா டைரக்டரி ஸ்டோர்ஸ் ஃபைல் நேம் அண்ட் லிங்க் தம் டு த மெட்டா டேட்டா. ஒரு டைரக்டரிஸ் என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைல் நேமையும், அதாவது நம்ம டைரக்டரி ஸ்ட்ரக்சர்லேயே பார்த்தோம்ல, டைரக்டரி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணும், மேப் பண்ணும். இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஒரு ஃபைல் நேமை ஸ்டோர் பண்ணி அது எது கூட லிங்க் பண்ணுதுன்னா மெட்டா டேட்டா கூட லிங்க் பண்ணுது. ஒரு டைரக்டரி ஒரு ஃபைல் நேமை ஸ்டோர் பண்ணி அதை வந்து ஒரு மெட்டா டேட்டா கூட லிங்க் பண்ணுறது தான் வந்து டைரக்ட்லி இம்ப்ளிமெண்டேஷன். இதில் வந்து ரெண்டு மெத்தட் இருக்குது, லீனியர் லிஸ்ட்டு, இன்னொன்று வந்து ஹேஷ்டாக் டேபிள். இது மாதிரி 2 மெத்தட் இருக்குது. லீனியர் லிஸ்ட் அப்படிங்கிற டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷனாக ஒன்றும் இல்லை, ஒரு ஃபைல் நேமை ஸ்டோர் பண்ணி அதை எது கூட லிங்க் பண்ணணும்னா மெட்டா டேட்டா கூட லிங்க் பண்ணுறது, அவ்வளோதான் வந்து டைரக்டரி இம்ப்ளிமெண்டேஷன் சொல்கிறாங்க.
அதே 2 டைப் இருக்குது. லிங்க்டு லிஸ்ட் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வந்து ஹேஷ்டாக் டேபிள் ஒன்று இருக்குது. லிங்க்டு லிஸ்ட்னால் என்னென்னா டைரக்டரி என்ட்ரிஸ் ஸ்டோர் சீக்வன்ஸ்லி, அதாவது சீக்வெண்ட்டாக இங்கே ஒரு டைரக்டரி ஸ்டோர் ஆகுதுன்னா சீக்வெண்ட்டாக ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், நெக்ஸ்ட்டு ஸ்டோர் ஆகிட்டே இருக்கும், ஒரு கேப் விடாமல். சிம்பிள் பட் சர்ச்சிங் இஸ் ஸ்லோ. இப்படி நெக்ஸ்ட்டு ஸ்லோ ஆகிட்டே இருந்துச்சுன்னா ஸ்டோர் ஆகிட்டே இருந்துச்சுன்னா நம்மளுக்கு சிம்பிளாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம இந்த ஃபைல் நம்ம தேடணும் அப்படின்னா வந்துட்டு அது தேட வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அடுத்தது ஹேஷ்டாக் டேபிள்னால் என்னென்னா யூஸிங் ஹேஷிங் மேப் ஃபைல் நேம் டு டைரக்டரி என்ட்ரி. இப்போ வந்து ஒரு ஹேஷிங் மேப், இப்போ வந்து ஹேஷிங் ஃபைல் hashing to a map file name to directory entries for searching and inserting using hashing to a map. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு நேம் கொடுக்குறோம், தனித்தனியான ஃபைலுக்கு தனித்தனியான ஒரு ஹேஷ்டாக் நேம் கொடுக்குறோம், ஒரு ஹேஷிங் நேம் கொடுக்குறோம். அப்படி நேம் கொடுக்கும்போது அந்த நேமை கால் பண்ணால் அந்த ஃபைல் வருமா, அதுதான் சொல்கிறாங்க யூஸிங் ஹேஷிங் டு அ மேப் ஃபைல் நேம்ஸ். இப்படி இதுதான் ஒரு ஹேஷிங்னு வச்சுக்கோம். இந்த ஒரு ஹேஷிங்கை வந்து நம்ம இது வந்து ஒரு ஃபைலுக்கு கொடுக்குறோம், இது வந்து ஒரு ஃபைலுக்கு கொடுக்குறோம். இப்போ ஹேஷ் 1ன்னு கால் பண்ணால் அந்த ஃபைல் வரும், ஹேஷ் 2ன்னு கால் பண்ணால் இந்த ஃபைல் வரும். அப்போ அதான் சொல்கிறாங்க யூஸிங் ஹேஷிங் டு த மேப் ஃபைல் நேம் டு டைரக்டரி என்டிட்டிஸ். அடுத்தனா ஃபாஸ்ட் சர்ச்சிங் அண்ட் இன்சர்ட்டிங்கும் சர்ச்சிங்கும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஃபைல் சிஸ்டம் மவுண்டட்னா என்னென்னா பிஃபோர் ஆக்சஸிங் அ ஃபைல் சிஸ்டம் ஓஎஸ் மஸ்ட் மவுண்டட். ஒரு ஃபைலை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஓஎஸ் வந்து அதை மவுண்ட் பண்ணியே வச்சுருக்கணும், ஓகேவா? அப்போ தான் வந்து நம்ம ஒரு ஃபைலை ஆக்சஸ் பண்ண முடியும். மவுண்ட் டேபிள் ஸ்டோர்ஸ் மவுண்ட் டேபிள் எப்படி ஸ்டோர் ஆகும்னா டிவைஸோட நேம் வச்சு, டிவைஸ் சிஸ்டம் டைப் வச்சு, மவுண்ட் பாயிண்ட்டை வச்சு, அதாவது நம்ம எப்படி பண்ணுவோம்ல, இப்படி இந்த மாதிரி ஹேஷ்டாக் வரும்ல, இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கம்ப்யூட்டரில். ஒரு மவுண்ட் டேபிள் எப்படி ஸ்டோர் ஆகும்னா டிவைஸோட நேம் வச்சு, ஃபைல் சிஸ்டமோட டைப் வச்சு, மவுண்ட்டோட பாயிண்ட்டை வச்சு, டிவைஸோட நேமு, ஃபைல் சிஸ்டமோட டைப்பு, மவுண்ட்டோட பாயிண்ட்டை வச்சு. இப்போ ஃபைல் சிஸ்டம் கேட்சிங் இதுவும் டிஸ்க் சிஸ்டம் கேட்ச்னு ஒன்று தான். ஃப்ரீக்வெண்ட்லி ஆக்சஸ் டு டிஸ்க் பிளாக்ட் ஆர் கீப்ட் இன் மெயின் மெமரி. ஒரு ஃப்ரீக்வன்சி ஆக்சஸ் டிஸ்க் பிளாக் வந்து மெயின் மெமரியில் வச்சுருக்கோம். இப்போது 2 அண்ணா இருக்குது, 1 2 அண்ணா இருக்குது, 2 டிஸ்க் இருக்குது. இந்த டிஸ்க்கை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம், இந்த டிஸ்க்கை நம்ம எப்போவாது ஒரு ஆடிக்கு ஒரு வாசி, அம்மாவுக்கு ஒரு வாசி, அம்மா வாசிக்கு ஒரு வாசி நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். இப்போது இதை வந்து மட்டும் மெயின் மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கும், இது வந்து செகண்டரி ஸ்டோரேஜில் ஸ்டோர் பண்ணிக்கும். இதுதான் வந்து ஃபைல் சிஸ்டம் கேட்சிங்னு சொல்கிறாங்க. Frequently accessed disk block are kept in the main memory. Speed up and read and write operation. இது வந்து ரொம்ப ஸ்பீடப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் ஆப்ரேஷனை ரீட் அண்ட் ரைட் பண்ணும். ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. ஃபைல் சிஸ்டம் இம்ப்ளிமெண்ட் சேஃப்டி வித். இப்போ ஃபைல் சிஸ்டம் வந்து நம்ம எல்லாத்தோடய ஆக்சஸ் பண்ணக்கூடாது, ஏன்னா நம்மளுக்கு அதில் நிறைய ப்ரொடெக்ஷன் தேவைப்படுது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு, அதாவது ஏஎல்சின்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க, ஏசிஎல்னு ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. ஏசிஎல்னு வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. இது வந்து யாரெல்லாம் வந்து இந்த கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த ஃபைல் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட்டை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. பெர்மிஷன், இப்போ வந்து நம்ம ரீட் பண்ணி ரைட் பண்ணி ஆக்சஸ் பண்ணுறக்கு, எக்ஸிக்யூட் பண்ணுறக்கு இதெல்லாம் ஒரு பெர்மிஷன் கேட்கும். ஓனர்ஷிப்னால் வந்து என்னென்னா என்னென்னா யூசர் குரூப்ஸ் அதர்ஸ், இது யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறது. ஃபஸ்ட்டு ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு, பெர்மிஷன், ஓனர்ஷிப். ஆக்சஸ் கண்ட்ரோல் லிஸ்ட்டு, பெர்மிஷன், ஓனர்ஷிப் தான் ப்ரொடெக்ஷன் அண்ட் செக்யூரிட்டி. இப்போ ரெக்கவர் அண்ட் பேக்கப் என்னன்னா ஃபைல் சிஸ்டம் சப்போர்ட் லைக் ஜேர்னலிங் செக் பாயிண்ட்ஸ், பேக்கப் யூட்டிலிட்டிஸ். ஃபைல் சிஸ்டம் வந்து பேக்கப் யூட்டிலைஸ் வந்து சப்போர்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். ஜேர்னலிங் வந்து ஹெல்ப்ஸ் டு ஸ்டோர் ரீஸ்டோர் டேட்டா குவிக்லி ஆஃப்டர் த சிஸ்டம் கிராஷ். இப்போ வந்து ஒரு சிஸ்டம் வந்து கிராஷ் ஆகிடுச்சு, ஓகேவா? அந்த கிராஷ் ஆனதுக்கப்புறம் அந்த நம்மளுக்கு அந்த முக்கியமான டேட்டாவை வந்து நம்ம வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு ஜேர்னலிங் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பேக்கப் யூட்டிலைஸ்னால் வந்து நம்மளுக்கு பேக்கப் எடுத்துக்கிறது தான் பேக்கப். இப்போ கன்க்ளூஷன் என்ன சொல்கிறாங்கன்னா இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் ஃபைல் சிஸ்டம் இன்வால்வ்ஸ் ஆர்கனைசிங் ஸ்டோரேஜ் லைக் பூட் பிளாக்கு, சூப்பர் பிளாக்கு, FCB, directories, data block. Managing free space efficiently, allocating file contiguously linked index allocation, ensuring fast access, security protection and recover. The file make reliable and efficient, easy to use.